கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியே சொல்கிறது, அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அப்படியே நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிள் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீர்க்கோவை வியாதி அப்படின்னா அதை நீங்கள் இன்டர்நெட்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா ஸ்வெல்லிங்னா கால் வீக்கம், சரீரத்தில் ஏற்படுகிற வீக்கங்கள். எதனால் இந்த வீக்கங்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை இன்னும் டீப்பாக கொஞ்சம் சர்ச் பண்ணோன்னா மெடிக்கல் டேர்மில் போய் பார்த்தோன்னா அது என்ன சொல்லுதுன்னா சிறுநீரக பாதிப்பாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா லிவர் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய வியாதியில் அந்த மனுஷனை அவருக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. அவர் என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வியாதியை அவர் சுகமாக்கிட்டாருங்க. அவரால் அந்த வியாதியை சுகமாக்க முடியும்னா, ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிக்குது, லிவர் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வியாதிகளை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன் என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க பிரதர், சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது என்ன வியாதியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை கிட்னியில லிவர்ல ஸ்தோத்திரம் பாதிப்பு இருக்கிற பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்களே, ஆனா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் எப்படி அந்த வியாதியை சுகமாக்கினாரோ, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் ஜீவிக்கிறபடினால, உங்களுக்காய் அவர் வாழ்கிறபடினால இப்பொழுதும் அவர் உங்களை பார்த்து சுகமாயிரு என்று சொல்ல விரும்புகிறார். பயப்படாதே என்று சொல்ல விரும்புகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல விரும்புகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல விரும்புகிறார். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணலாம். அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 11, 13 அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 18 வருஷமா ஒரு ஸ்திரீயை, ஒரு அம்மாவை பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. அவருடைய ஸ்பைனல் கார்டில் உக்காஞ்சிருக்கிற பிசாசு அவளை நிமிர விடாமல் பண்ணிருச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய ஸ்பைனல்ல என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த 13வது அதிகாரம் 13வது வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அசாதாரணமான சூழ்நிலையில இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே, இப்படிப்பட்ட பலவீனமா இருக்கிறேனே, என் ஸ்பைனல்ல இப்படி கட்டி வச்சிருக்கிறாங்களே, என் ஸ்பைனல் இப்படி என்னால் நிமிர முடியல, உட்கார முடியல, எனக்கு அழுகையாய் வருகிறது என்று என்ன வேணாலும் நீங்க யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். இப்பொழுதே கட்டளை கொடுக்கிறேன், உங்க ஸ்பைனல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வியாதிகளும் இப்பொழுது வெளியேறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை உங்களுக்காக செய்ய இருக்கிறார். அதை இப்போதே செய்தும் இருக்கிறார். ரிக்காதா சந்தடர ஹதியோலக தியரகதா ரிதியாதா சந்தரக லாத்தியோ கதரகரையோ எல்லா வலு சர்பத்தின் கிரியைகள் எரிந்து சாம்பலாவதாக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சரீரத்தில் ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், என்னுடைய ஆர்கன்ஸ் ஃபெயிலர் ஆகிற சிச்சுவேஷனில் இருக்கிறேன், எனக்கு ஸ்வெல்லிங் இருக்குது, காலில் வீக்கம் இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணுவேன், ஒருவேளை என் ஸ்பைனலே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னால் நிமிர முடியல, குனிய முடியல, நான் ஒரு கூனியை போல இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நீர்க்கோவை வியாதியை பார்த்தோமே ஆண்டவரே, அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எந்த நிலைமையிலும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்திருந்தாலும் அவங்களுடைய கால்கள் இருக்கிற வீக்கங்கள், அந்த ஸ்வெல்லிங்ஸ் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மாறி போகட்டும். ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ப்ராப்ளங்கள், குனிய முடியாது, நிமிர முடியாமல் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே,